Hi, hello viewers. Welcome to Max with our YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Fourier series full range ஓட next problem தான். Problem என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா show that in the range 0 to 2 pi find the Fourier series expansion of e power x. So e power x ஓட Fourier series expansion இந்த டேர்மா அப்படிங்கறத வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே. சோ ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம கிராஸ் செக் பண்ணா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கறத நோட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கோம், டெரைவ் பண்ணிருக்கோம். Fourier series expansionோட ஃபார்முலா f of x is equal to a0 by 2 plus sigma n is equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. okay, so இதுதான் ஃபார்முலா. இதுல a0 an b நோட வேல்யூஸ் எல்லாமே கால்குலேட் பண்ண போறோம். ஆல்ரெடி அந்த ஃபார்முலாவே நமக்கு தெரியும் ஒவ்வொரு டைம். ஓகே, பெட்டர் ரீகால் பண்ணிடலாம். a0 என்ன, an என்ன, bn என்ன அப்படிங்கிறது. ஓகே, வேர் a0 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா a0 is equal to 1 divided by pi integration minus pi to pi. ஆக்சுவலாக இங்கே வந்து இன்டர்வல் 0 to 2 pi கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மைனஸ் பைங்கிறது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 0 to இன்டர்வல் கொடுத்துட்டாங்க, கிவன் இன்டர்வல் தான் 0 to 2 pi. ஓகே, 0 to 2 pi f of x into dx. இது a0 வேல்யூ. a என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா an is equal to 1 divided by pi integration 0 to 2 pi f of x into cos nx, f of x into cos nx dx. and bn ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 divided by pi integration 0 to 2 pi f of x into sin nx dx. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சு ஃபார்முலால அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட ஒர்க் ஓவர். ஓகே, ஃபர்ஸ்ட் a0 வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிவன் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா f of x is equal to e power x, f of x equal to e power x. ஓகே, ஸோ a0 வேல்யூ என்ன அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். a0 is equal to ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். 1 divided by pi integration 0 to 2 pi f of x into dx. ஓகே, ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1 divided by pi integration 0 to 2 pi f of x க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா e power x அப்படிங்கறத அப்ளை பண்ண போறோம். e power x into dx. ஓகே, வாட் அபௌட் e power x ஓட இன்டகிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a0 is equal to e power x ஓட இன்டகிரேஷன் ஜஸ்ட் e power x தான். 1 divided by pi e power x 0 to 2 pi. ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ண போறோம். 1 divided by pi அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன டேர்ம் கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. e power 2 pi அப்படின்னு கிடைச்சிடும். e power 2 pi minus e power 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் a0 ஃபைனல் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1 divided by pi e power 2 pi minus e power 0 வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, e power 2 pi minus 1. ஸோ இதான் a0 வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து a என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம். an is equal to 1 divided by pi integration 0 to 2 pi f of x into cos nx dx. ஓகே, ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன டேர்ம் கிடைக்கும் பாருங்க. 1 divided by pi integration 0 to 2 pi f of x க்கு பதிலாக e power x அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். e power x cos nx dx. ஓகே, ஆக்சுவலாக இந்த பர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். லென்த்தியாக போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் நான் இன்டகிரேஷனோட வேல்யூ மட்டும் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஏஎனோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்டகிரேஷன் பார்ட்டை மட்டும் ஐ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஆர் பெட்டர் ஐஎன் இன்டகிரேஷன் என் திட்டம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஐஎன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். இன்டகிரல் வேல்யூ மட்டும் 0 to 2 pi e power x into cos nx dx. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். பர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நமக்கு பெட்டர் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பர்னாலிஸ் ஃபார்முலா அப்படின்னா கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கு, டெர்மினேட் ஆகாது. ஸோ அதுக்காக நான் இன்டகிரேஷன் udv is equal to நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபெமிலியர் ஃபார்முலா தான் uv மைனஸ் இன்டகிரேஷன் v du. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் u எதை டிஃபைன் பண்ணணும், v எதை டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் பிரச்சனை. ஸோ அதுதான் ஐலேட் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். Okay, ஐலேட் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், logarithmic, algebraic expression, trigonometric, exponential. ஓகே, ஸோ இதில் u is equal to நமக்கு என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா exponential தான் லாஸ்ட்டாக இருக்குது. cos nx தான் நமக்கு trigonometric தான் ஃபர்ஸ்ட் ரிலேஷனில் இருக்குது. ஸோ cos nx நம்ம uன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, cos nx uன்னு சொல்லி டிஃபைன் பண்ண போகிறோம். let u is equal to cos nx and dv is equal to
e power x into dx. Okay, so uv minus integral v du தான் ஃபார்முலா. இப்போ v என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும், du ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன டேர்ம் கிடைக்குது, ஓகே இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். ஓகே, காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் sin nx அப்படின்னு சொல்லி ஃபார்முலா கிடைச்சிடும். ஓகே, தென் dv v ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் e பவர் x கிடைச்சிடும். ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இன்டகிரேஷன்ல. ஓகே, in ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ub, ஸோ e பவர் x into cos nx, e power x into cos nx. ஸோ லிமிட்டோட வேல்யூ 0 to 2 pi அப்படின்னு கிடைச்சிடும். லிமிட்டோட வேல்யூ 0 to 2 pi. தென் மைனஸ் இன்டகிரல் 0 to 2 pi v du அப்படின்னு கிடைக்கும். ஓகே, uv மைனஸ் இன்டகிரல் v du. v ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா e power x into மைனஸ் sin nx அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். ஓகே, nx into dx. ஆக்சுவலாக ஓகே சாரி இப்போ பண்ணும்போது இன்ட்டு என் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கிடைக்கும், இன்ட்டு என் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கிடைக்கும். ஸோ அந்த டேர்மை இங்கே யூஸ் பண்ணலாம், என் இன்ட்டு. ஓகே, ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கிடைச்சிடும் பாருங்கள். ஒன்ஸ் அகைன் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணலாம். இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் என்எக்ஸ் லிமிட் வேல்யூ இஸ் 0 to 2 pi. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கிடைச்சிடும். என் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டும் என்ன வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 0 to 2 pi e power x into sin nx dx அப்படின்னு கிடைச்சிடும். sin nx dx அப்படிங்கிற டேர்ம் கிடைச்சிடும். ஓகே, யா இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம ஃபர்தராக லிமிட் அப்ளை பண்ணலாம். லிமிட் அப்ளை பண்ணி அப்படின்னா e power 2 pi cos 2 pi xக்கு பதிலாக ஓகே e power 2 pi cos 2 pi அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். cos 2n pi அப்படின்னு கிடைச்சிடும். மைனஸ் e power 0 cos 0 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ப்ளஸ் n இன்ட்டு ஒன்ஸ் அகைன் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம், udv அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுலையும் யூஸ் ஈக்குவல் டு இங்கே ஒன்ஸ் அகைன் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறப்போ ஓகே நாங்கள் சைடில் நோட் பண்ணிக்கிறேன், யூஸ் ஈக்குவல் டு sin nx அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ du is equal to என்ன டேர்ம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ cos nx into n கிடச்சிடும். ஸோ dv is equal to என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா e power x into dx அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண போகிறோம். v ஓட வேல்யூ ஒன்ஸ் அகைன் e power x அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். ஓகே, ஒன்ஸ் அகைன் சேம் ஃபார்மில் தான் uv ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா e power x into sin nx, e power x into sin nx. லிமிட்டோட வேல்யூ 0 to 2 pi minus integral 0 to 2 pi term substitute பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, v du e power x into e power x into n into cos nx dx அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா e power 2 pi cos 2n pi ஓட வேல்யூ 1ன்னு கிடைச்சிடும். ஏன்னா மைனஸ் அண்ட் ஹோல் பவர் 2n கிடைக்கும், பாசிட்டிவ் தான். ஸோ only e power 2 pi அப்படிங்கிறது மட்டும் கிடைச்சிடும். e power 2 pi cos 0 வேல்யூ 1, e power 0 வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிடும், பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் n இன்ட்டு ஓகே e power 2 pi இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா e power 2 pi அப்படின்னு கிடைச்சிடும். இங்கே sin 2 pi ஓட வேல்யூ 0 ஆகிடும். ஓகே, sin 2 pi ஓட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். ஓகே, sin 2n ஓகே 2n pi அப்படின்னு கிடைச்சிடும், 2n pi. ஸோ ஒன்ஸ் அகைன் e power மைனஸ் e power 0 இன்ட்டு sin 0 அப்படின்னு கிடைச்சிடும். ஆக்சுவலாக ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா sin 2 pi வேல்யூ 0, இந்த டேர்ம் டோட்டலாக 0 ஆகிடும், இந்த டேர்மும் டோட்டலாக 0 ஆகிடும். ஓகே, தென் மைனஸ் இந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n ஆல்ரெடி n அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது, e power x cos nx. இது என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் in தான். ஓகே, நம்ம in டிஃபைன் பண்ணுறது e power x into cos nx dx. ஸோ n into in அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் அகைன் யூஸ் பண்ணிடலாம், n into in. ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பார்ட் in is equal to e power 2 pi minus 1 into plus
இந்த டேர்ம் எல்லாமே 0 ஆகிடும். உள்ள என்ன மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் நாட் ப்ளஸ் மைனஸ் n இன்ட்டு n n ஸ்கொயர் in அப்படின்னு கிடைச்சிடும். n ஸ்கொயர்டு இன்ட்டு in அப்படிங்கிற டேர்ம் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம எதோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஐஎன்னோட வேல்யூ தான் நமக்கு தேவை. இன்டெகிரேஷன் பார்ட்டோட வேல்யூ தான் தேவை. அதை நம்ம ஏஎன்ல அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதுல இருந்து ஐஎன் மட்டும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைச்சுன்னு பாருங்க. ஐஎன் இங்கே ரைட்ல உள்ள ஐஎன் வந்தோம்னா ப்ளஸ் டேர்ம் கிடைச்சிடும். ப்ளஸ் n ஸ்கொயர்டு இன்ட்டு in this equal to e power 2 pi minus 1 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுல இருந்து ஐஎனோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா இதுல இருந்து ஐஎன் காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. n ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிடும். this equal to e power 2 pi minus 1. ஸோ இதுல இருந்து ஐஎனோட வேல்யூ from this in is equal to e power 2 pi minus 1 divided by n square plus 1 அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் in. ஸோ ஏஎன்னோட வேல்யூ நம்ம என்னன்னு தெரியும். an is nothing but therefore an is equal to 1 divided by pi into in, அதாவது இன்டெக்ரல் பார்ட்ஸ். இதுதான் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கு. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 1 divided by pi into innோட வேல்யூ e power 2 pi minus 1 divided by n squared plus 1 அப்படின்னு கிடைக்கும். ஆக்சுவலாக n squared plus 1 அப்படிங்கிற டேர்ம் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜர் பிஎன்னுக்கும் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஓகே, ஸோ பிஎன்னோட வேல்யூ ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா சிமிலர்லி ஆர் பெட்டர் பிஎன்னையுமே ப்ரூவ் பண்ணிடலாமே. ஓகே, ஸோ பிஎன்னோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பிஎன் ஈக்குவல் டு 1 divided by pi into integral 0 to 2 pi okay, f of x into sin nx dx அப்படின்னு கிடைச்சோம். sin nx dx இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1 divided by pi into integral 0 to 2 pi f of x க்கு பதிலாக e power x into sin nx into dx அப்படின்னு கிடைச்சிட்டோம். ஸோ ரெண்டு ஐஎன்னோட வேல்யூ என்ன டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன் ஈக்குவல் டு ஜஸ்ட் இன்டெக்ரல் பார்ட்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறோம். 0 to 2 pi e power x into sin nx x into sin nx dx அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் யூவி மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் எதை யூவா சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin nx தான் யூவா சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ u is equal to sin nx then dv is equal to e power x into dx. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுலேருந்து duவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். போத் சைட் sin nx டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா cos nx இன்ட்டு என்னன்னு கிடைச்சிடும். தட் மீன்ஸ் n இன்ட்டு cos nx அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் e power x அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ தர்ஃபோர் in அப்படிங்கிற டேர்ம் என்ன ஆகிடும் அப்படின்னா uv ஃபார்முலா தெரியும். இன்டெகிரேஷன் ஆஃப் ஓகே udv இன்டெகிரேஷன் ஆஃப் udv is equal to uv minus integral vdu. இந்த ஃபார்முலா தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூபியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா e power x into sin nx e power x into sin nx. ஓகே, லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 0 to 2 pi minus integral 0 to 2 pi vdu e power x into du is equal to n into cos nx n into cos nx dx. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். sin 0 0ன்னு கிடைச்சிடும். sin 2 பையோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிடும். sin 2 பை ஐ திங்க் டோட்டலாகவே இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஏன்னா sin இருக்கிறதுனால என்ன கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். e power 2 pi then sin 2n pi minus e power 0 sin 0. ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக 0 ஆகிடும். மைனஸ் ஒன்ஸ் அகைன் நீங்கள் யூவி ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, யூடிவி ஃபார்முலா தான். ஸோ n அப்படிங்கிறது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்டாக வெளியில் எடுத்துடலாம். 0 into 2 pi e power x into cos nx dx. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம e power x cos nx dx ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்டெகிரல்லே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டெகிரல்லே கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த வேல்யூவை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா e power 2 pi sin 2n பையோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிடும். இதுவும் 0 sin 0 வேல்யூ 0 ஆகிடும். ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் இருக்குது என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் n இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 2 pi e power x into cos nx dx. ஓகே, இது in.
ஸோ ப்ரீவியஸ் கேஸில் நம்ம ஃபார்முலா என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை வேணால் ரீகால் பண்ணிடலாமே. ஓகே, ப்ரீவியஸ் கேஸில் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா in is equal to 0 to 2 pi e power x cos nx dx. இதோட வேல்யூ தான் நம்ம in அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அந்த in ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா e power 2 pi minus 1 divided by n squared plus 1. ஸோ இந்த வேல்யூவை இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் இந்த இன்டெக்ரல் பார்ட்டுக்காக. ஸோ மைனஸ் n இன்ட்டு அந்த இன்டெக்ரல் பார்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா e power 2 pi minus 1 divided by n squared plus 1. ஓகே, n squared plus 1 இது in ஓட வேல்யூ செகண்ட் பார்ட்டில். ஸோ இந்த டேர்மை தான் இப்போ நம்ம bn ஓட வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, bn ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். bn ஈக்குவல் டு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார்முலா 1 டிவைடட் பை பை இன்ட்டு இன்டெக்ரல். ஆக்சுவலாக அந்த இன்டெக்ரல் பார்த்து தான் in அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். தட் மீன்ஸ் in இந்த செகண்ட் பார்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஓகே 1 டிவைடட் பை பை இங்கே மைனஸ் n சொல்லியிருக்கு. ஸோ மைனஸ் n டிவைடட் பை பை இன்ட்டு e பவர் 2 pi minus 1 divided by n squared plus 1. இது bn ஓட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ an bn ஓட வேல்யூ a0 an bn ஓட வேல்யூ தான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலாவில் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். f of x is equal to a0 by 2 plus summation n is equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டாலே ப்ராப்ளம் ஓவர். ஓகே, இப்போ நம்ம f of xக்கு பதிலாக வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். e பவர் x அப்படிங்கிறது தான் வேல்யூ. நமக்கு a0ஓட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும். a0ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1/2 அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிடலாம். a0ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா e பவர் 2 pi minus 1 divided by pi. ஆக்சுவலாக இது நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேல்யூஸ் தான். ஓகே, plus sigma n is equal to 1 to infinity. Then an ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 divided by pi into 1 divided by pi e power 2 pi minus 1 divided by 1 plus n squared. 1 plus n squared. ஓகே, இது an ஓட வேல்யூ into cos nx into cos nx plus bn ஓட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா மைனஸ் n டிவைடட் பை பை இன்டு e ஸ்கொயர் e பவர் 2 pi minus 1 divided by 1 plus n squared. இது bn ஓட வேல்யூ into sin nx. ஓகே, ஸோ இப்போ இருந்து என்ன டேர்ம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா e பவர் 2 pi minus 1 அப்படிங்கிறது எல்லா டேர்ம்லையுமே காமனாக இருக்குது. இங்கே 1 டிவைட் பை பை அப்படிங்கிற டேர்மும் காமனாக இருக்குது. ஓகே, ஸோ அதுலேருந்து காமனான டேர்ம்ஸ் வெளியில் எடுத்துடலாம். 1 divided by pi அதாவது e பவர் 2 pi minus 1 divided by pi அப்படிங்கிற டேர்ம் காமனாக இருக்குது. இந்த டேர்மை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன கிடைக்கும் 1/2 அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். ப்ளஸ் சிக்மா n is equal to 1 to infinity. இதில் என்ன டேர்ம் காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1/pi காமனாக வெளியில் எடுத்துட்டோம். e பவர் 2 pi minus 1 எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் டேர்ம் cos nx divided by 1 plus n squared. ஓகே, ஸோ செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 டிவைட் பை வெளியில் எடுத்தாச்சு. அப்போது என்ன கிடைக்கும் மைனஸ் n இன்ட்டு sin nx டிவைடட் பை 1 plus n squared அப்படிங்கிற டேர்ம் தான் காமனாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ராப்ளம் இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். நம்மளோட ப்ராப்ளம் ஓவர். தேங்க்யூ.